பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கிற இந்த பாம்பாம் டிசைன ஸ்லீவோட சென்டர்ல அதுவும் உள்பக்கம் பிசுறதும் தெரியாம எப்படி ஈஸியா தைக்க கத்துக்கணுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். இதுல போட்லி பட்டன்ஸ் கொடுக்கறதுக்காக நான் வந்து தர்மாகோல் வால்ல இந்த மாதிரி நிறைய பட்டன்ஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். லைனிங்கை விட இந்த மெயின் ஃபேப்ரிக் எக்ஸ்ட்ரா 1 இன்ச் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 1 இன்ச் எப்படி விடணும் அப்படிங்கிறத கேட்டிருந்தீங்க. எப்பவும் போல நம்ம லைனிங்கை கரெக்டான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இந்த மெயின் ஃபேப்ரிக்ல கட் பண்ணும்போது மட்டும் அந்த ஃபோல்டிங் சைட்ல இருந்து ஒரு இன்ச் அளவுக்கு இந்த லைனிங்கை இப்படி தள்ளி வச்சு கட் பண்றோம். அப்படி கட் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த இடத்துல எக்ஸ்ட்ரா அளவு வந்துடும். இப்போ இந்த மெயின் ஃபேப்ரிக் உடைய சென்டர்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க போட்லி பட்டன்ஸ் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த ஓரமா வச்சு தையல் போட்டுட்டு வரணும். இது டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு நெருக்கமாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லை தள்ளி தள்ளி வைக்கணும்னாலும் வச்சுக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் வச்சு தச்சுக்கணும். இது மாதிரி ஃபுல்லாக நம்ம வச்சதுக்கப்புறம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கனமாக தெரியாது. கட் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து இதுக்கு மேலே கொண்டு போய் போட்டுட்டு ஓரமாக நம்ம வந்து தையல் போடுறோம். நம்ம இதுக்கு முன்னாடி எங்கே தையல் போட்டோமோ அதுக்கு மேலேயே இருக்கணும் இந்த தையலும். தச்சுட்டு திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி சூப்பரான போட்லி பட்டன்ஸ் ரெடி ஆகிடும். எப்பவும் போல் வந்து நம்மளுடைய லைனிங்கை இந்த சென்டரில் வச்சுட்டு கீழே தையலுக்கான அளவை அடிச்சு திருப்பிட்டோம்னா இந்த மாதிரி சூப்பரான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆகிடும். உள்பக்கமுமே நம்மளுக்கு எந்த பிசுறும் தெரியாது, ஃபினிஷிங்குமே பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மெத்தட் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளுடைய ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் தையல் வகுப்புகள் இருக்கு. நீங்களும் தைக்க கற்றுக்கணும், எல்லாருக்கும் தச்சு கொடுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கிளாஸில் ஜாயின் பண்ணி கற்றுக்கோங்க. நமக்கு தெரிஞ்ச விஷயத்தை நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.